கருப்பட்டி கண்ணுதி பெட்டி பெண்ணு பின்னாலே என்ன ஒரு பொண்ணு கருப்பட்டி சொல்லால என் உசிரெடுத்து வச்சுக்கிட்டாரு கண்ணால என்ன தின்னாடா பச்சை தண்ணி போல் அட சொம்புக்குள்ள ஊற்றி வச்சு நித்தம் குடிச்சேன் என்ன கொண்டாடா அட கொண்ட என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அடி திருவாரூர் தேரு பக்கம்பாடி திருவிழா பண்ணக்கு வைக்கவாடி தென்காசி போவோம் வரியா அடி மதுரைக்கு போவோம் வரியா உனக்கு ஆடவும் தெரியல. சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. போட எல்லாம் எங்களுக்கு தெரியும். வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, இந்த வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை, சண்டித்தனம் செய்யலாம குதிரை அவரியா தேகத்துல சாக்லேட்னா வெக்கத்துல ராக்கெட்னா நிலவுல டெண்டடிப்போ ஐயோரெடியா அட ராக்கெட் ஒன்னா நீ ரெண்டு பண்ணா அந்த ஜூபிட்டர்னா நமக்கு ஒரு வாட்டி ஒன்னா அந்த நிலவுல எல்லாம் இங்க தேவையில்லை கண்டதும் போகாத மாடி புள்ள. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. பாடி என் கரீனா சோப்ரா. நீங்க கொடுக்குற 5000 ரூபாய்க்கு கரீனா கபூரும் பிரியங்கா சோப்ரா வந்து சொக்க தங்கம் ஜுவல்லரி சொக்க வைக்கும் ஜுவல்லரின்னு வந்து ஆடுவாங்களோ. வாட்டி 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 நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு ஏண்டா மானம் கெட்ட பல. கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிடுப்ப ஆச்சுரா இவ கண்டுப்பான உடத்தை காட்டி கடுப்பு ஏற்றுறா. கன்னித்தீவு பொண்ணா கட்டெரும்பு கண்ணா கட்டு மர துடுப்ப போல கிடுப்ப ஆச்சுரா இவ கண்டுப்பான உடத்தை காட்டி கடுப்பு ஏற்றுறா. மத்தாப்பு போல இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம 2 பேர் யாருங்கிறது இந்த ஊருக்கே தெரியும். ஒன்ன வயசு 16. ஐயோ அந்த 16 டச் பண்ணாத தாயே, அது எங்க காதுல தேனா வந்து பாயுது. என்ன நடிப்பு நடிக்கிறாங்க. இந்த நடிப்பெல்லாம் பார்க்க சகிக்காம தாண்டா சிவாஜி சீக்கிரமாவே கிளம்பிட்டாரு. வாடி புட்ட புள்ள வெளியே வாடி வந்த நோகடிச்ச கிளிய. வாடி புட்ட புள்ள வெளியே வாடி வந்த நோகடிச்ச கிளிய. நீ யார்
ஒன்ன தாரியா இல்ல மோதி பார்க்க போறியா என்ன முதல் ராத்திரி புக்கருக்க வந்தவளே பாடி போட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே பாடி போட்ட புள்ள வெளியே என் வாலிபத்தை நோகடிச்ச கிளியே. நான் திரும்ப இங்க வருவேங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல ஃபாதர். இதுவே நம்ம கடைசி சந்திப்பா இருக்கலாம். நன்றி.